Your dream vacation to Vietnam starts from rupees 39,999 only with GT Holidays. பிறந்த நாள் நிகழ்ச்சிக்கு சென்ற குடும்பம், சர்வீஸ் ரோட்டில் திரும்பிய வாகனம், சிறுவனுக்கு நடந்தது என்ன? ரத்தத்தில் மிதந்த தேசிய நெடுஞ்சாலை. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள சென்னை டு பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் நாள்தோறும் ஏராளமான வாகனங்கள் வந்து செல்வது வழக்கம். இங்குள்ள சாலைகள் மலை அரிப்பாலும் கனரக வாகனங்களின் போக்குவரத்தாலும் சாலைகள் குண்டும் குழியுமாக காணப்படுகிறது. மேலும் அதிக போக்குவரத்து, வளைவு பகுதிகள், இருள் சூழ்ந்து மின்விளக்கு எதுவும் இல்லாதது, வாகனங்கள் அதிவேகமாக செல்வது, சாலை விதிகளை கடைபிடிக்காமல் வாகனங்களை ஓட்டிச் செல்வதால் அடிக்கடி விபத்துகள் ஏற்பட்டு உயிரிழப்புகளும் நடக்கிறது. இதை மாவட்ட நிர்வாகம் உடனே தலையிட்டு சரி செய்ய வேண்டும் என பொதுமக்கள், பயணிகள் கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்த நிலையில் செய்யாறு பகுதியைச் சேர்ந்த ஒரு குடும்பத்தினர் ராணிப்பேட்டையை அடுத்த புளியங்கண்ணு பகுதிக்கு செல்வதாக இருந்தது. அங்குள்ள தங்களுடைய உறவினர் குழந்தையின் பிறந்தநாள் நிகழ்ச்சிக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக சுமார் 20க்கும் மேற்பட்டோர் சேர்ந்து கொண்டு வேன் வாகனம் மூலம் புளியங்கண்ணு பகுதிக்கு சென்றனர். அங்கு அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அந்த குழந்தையை வாழ்த்தியுள்ளனர். அதன் பிறகு அவர்கள் அனைவரும் அங்கிருந்து புறப்பட்டு மீண்டும் செய்யாறு நோக்கி வந்து கொண்டிருந்தனர். இதனிடையே அந்த வாகனம் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள சென்னை டு பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் வந்து கொண்டிருந்தது. அப்போது அந்த வாகனம் அங்கிருந்த சர்வீஸ் சாலையில் வந்து கொண்டிருந்த போது திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்துள்ளது. இதில் யாரும் எதிர்பாராத சமயத்தில் அந்த பகுதியில் தறிக்கட்டு ஓடிய வாகனம் சாலையோரத்தில் வைக்கப்பட்டிருந்த தடுப்பு கம்பியில் மோதி இடதுபுறமாக கவிழ்ந்து பயங்கர விபத்தை ஏற்படுத்தியது. இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அக்கம்பக்கத்தினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு ஓடி வந்தனர். அப்போது அந்த வாகனத்தில் பயணம் செய்த 20 பேரும் விபத்தில் படுகாயமடைந்த நிலையில் உயிருக்கு போராடி கொண்டிருந்தனர். அவர்களை உடனடியாக மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் வாலாஜாபேட்டை மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த விபத்தில் சிக்கிய ஆகாஷ் என்ற 16 வயது சிறுவன் தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் அங்கிருந்தவர்களை கதிகலங்க வைத்தது. அந்த சிறுவனின் உடலை பார்த்து அதிர்ச்சியடைந்த உறவினர்கள் கண்ணீர் விட்டு கதறி துடித்தனர். பின்னர் தகவல் அறிந்து வந்த ராணிப்பேட்டை காவல்துறையினர் இந்த விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் குழந்தையின் பிறந்தநாள் நிகழ்ச்சிக்கு வந்தபோது இந்த விபத்து ஏற்பட்டதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்தது. தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். என் நடிப்பை ஜெயலலிதா பாராட்ட மறுத்தார். ஏன் தெரியுமா? நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன் எழுதி வரும் புதிய தொடர் வாங்கி படியுங்கள் உங்கள் நக்கீரன். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.